Hi guys, சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் டைம் வந்து 10:44 ஆகுது. நாம் இன்னைக்கு வந்து ஒரு புதுசான ஒரு ஜேர்னி பண்ண போகிறோம். புதுசான ஒரு டெஸ்டினேஷன், புதுசான ஒரு ஊர். இதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு நாங்கள் போனதே இல்லை. நம்ம ட்ரெயின் ஆல்ரெடி வந்துக்கிட்டு இருக்கு, ஏர்லியாக தான் வந்துட்டு இருக்கு. என்ன ட்ரெயின்ன்றதை நான் உள்ளே போய் சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம உள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டீசல் லோகோ. இந்த ட்ரெயின் வந்து கிளம்புது டுவர்ட்ஸ் கேஎஸ்ஆர் பெங்களூரு. டாடா. அண்ட் இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போற ட்ரெயின் நம்பர் வந்து 13351, தன்பாத்லேருந்து ஆலப்புழா போற ட்ரெயின். பட் நம்ம இன்னைக்கு ஆலப்புழா போல, அப்பாடா நான் கூட ஆலப்புழா பாய்ந்துட்டேங்க. கோயம்புத்தூர் போறோம். யா, நம்ம வந்து சென்னை டு கோயம்புத்தூர் போறோம். ட்ரெயின் வந்து பேசன் பிரிட்ஜ் தாண்டி வந்துகிட்டு இருக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 9ல தான் வரும். மேப்ல போட்டிருந்தது. அண்ட் இங்க பேக் சைட்ல பாத்தீங்களா டீசல் லோகோ. சவுண்டே நல்லா இருக்கு. கிளம்பிட்டு இருக்கு. அதுக்கும் ஒரு டாடா சொல்லிடலாம். அந்த பிளாட்ஃபார்ம்ல தான் நம்ம ட்ரெயின் வரும். அதுக்கப்புறம் லோக்கல் ரிவர்சல் நடக்கும். அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர் போயிட்டே இருக்கலாம். வரட்டும். சின்ன திருத்தம், நம்ம ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8ல வந்துட்டு இருக்கு. அதோ தெரியுது பாத்தீங்களா, 11:14க்கு வந்திருக்கு. ஜெனரல் கோச்சோட நிலைமையெல்லாம் பாருங்க. நிக்கிறதுக்கு கூட இடம் இல்லாம கூட்டமா இருக்கு. ஃப்ரண்ட்ல 4 ஜெனரல் கோச் இருக்கு. இந்த ட்ரெயின்ல 4 ஜெனரல் கோச்சுமே ஃபுல்லா தான் இருக்கு. இந்த ட்ரெயின் 3 days டிராவல் பண்றதுனால பேண்ட்ரி காரோட தான் இருக்கு. தேர்ட் ஏசி கோச்சஸ், மொத்தம் 6 தேர்ட் ஏசி கோச்சஸ் இருக்கு. பார்த்துருப்பீங்க, எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அதனால சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தாச்சு. அண்ட் இந்த ட்ரெயினுக்கு வந்து லோக்கோ சேஞ்ச் இருக்கு. இப்போ இந்த பக்கமா வந்ததுல அங்க போய் நிக்கிதா லோக்கோ. இப்போ வேற ஒரு லோக்கோ எடுத்துட்டு வந்து இந்த சைட் மாட்டுவாங்க டுவர்ட்ஸ் கேரளா போறதுக்காக. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ல போய் பார்க்கலாம். S2 அங்க இருக்கு. இருந்தாலும் நம்ம போயிட்டு லோக்கோ சேஞ்ச் பார்த்துட்டு அப்புறமா போகலாம். டைம் இருக்கு. போ. இந்த ட்ரெயின்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஏசி கோச் இருக்கு அண்ட் 2 செகண்ட் ஏசி கோச் இருக்கு. இங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு. நம்ம பேக்ல இருந்து ஃப்ரண்ட் நடத்து வரதுக்குள்ள லோக்கோ மாட்டிட்டாங்க. இல்ல நீங்க ரொம்ப பாஸ்டா இருக்கீங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. WAP VAP 7 தான் மாட்டிருக்காங்க. இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்கு. ஸோ நம்ம கோச்சுக்கு போகலாம். இது வந்து ஃப்ரண்ட்ல இருக்க SLRD கோச்சு. இதுவும் அன்ரிசர்வ் தான். இங்கேயும் கூட்டமாக தான் இருக்கு. ஸோ நம்ம அங்கே போவோம். அண்ட் இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போகிற கோச் S2. சீட் வந்து சைடு அப்பர் அண்ட் மிடில் பர்த். பட் எதுவுமே எனக்கு வந்து சீட் மாதிரியே தெரில. நீங்களே பாருங்க, எல்லா இடமும் ஃபுல்லாக இருக்குது. நம்ம இப்போ வந்து ஒரு இடுக்கலான சுச்சுவேஷனில் தான் இருக்கோம். இந்த ட்ரெயின் எப்படி வரும்னு நினச்சனோ அதை விட டபுள் மடங்கு
மோசமாக தான் வந்திருக்கு. 3 டேஸாக வருது. அண்ட் நார்த் சைட்லேருந்து வருது. வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அதே தான். ஃபுல்லாக வந்து ரிசார்ட் கோச்சஸில் வந்து அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸ். ஒரு சீட்டில் 4-5 பேருன்னு உட்காந்துருக்காங்க. நான் ஏறுனா அமைதியாக இருக்கும், நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். பட் இங்கே ஆல்ரெடி எல்லாமே டிஸ்டர்ப்டாக தான் இருக்குது. இதில் ஒவ்வொரு வாட்டியும் இறங்கி இறங்கி போய் எடுக்கிறதே ஒரு தனி பிரச்சனை. அண்ட் இங்கே வந்து விண்டோ இருக்குது. ஸோ இதை வச்சு ஏதாவது ஸ்டேஷன் சமாளிச்சுக்கலாம். நம்ம வந்து ஏர்லி மார்னிங் மீட் பண்ணலாம். அப்பப்போ நான் வந்து பேசுகிறேன். சேலம் தாண்டி நம்ம வந்து சந்திக்கலாம். பாய். பாருங்க, ஒரு சீட்டில் எத்தனை பேர் உக்காண்டிருக்காங்கன்னு. இந்த நிலைமை இன்னும் எவ்வளோ தூரத்துக்குன்னு எனக்கு தெரில. இடமே ஒரே கஷ்டம். குட் மார்னிங் கைஸ். டைம் வந்து 6:20 ஆகுது. சேலம் தாண்டி ஈரோடு நோக்கி போயிட்டுருக்கோம். நைட்டு வந்து என்னால் எதுவும் பேசவே முடியல. உங்களுக்கே தெரியும், நான் வந்ததே நடுராத்திரி. கரெக்டாக வந்து 11:30க்கு தான் ஏறினேன்.
எல்லாம் இருட்டு, லைட்லாம் வேற ஆஃப். அது வேற ரிசர்வ் கோச் இங்க அன்ரிசர்வ் கோச் மாதிரி தான் இருந்தது. இப்போ ஓரளவுக்கு ஓகே, பட் இருந்தாலும் அப்படிதான் இருக்கு. அது என்னங்கிறது நான் வந்து லேட்டர் ஆன் இன்னும் கொஞ்சம் விடியட்டும் பேசலாம். நிறைய சம்பவம் நடந்தது, அது எல்லாத்தையும் நம்ம லைனா பார்க்கலாம். ஆக்சுவலி எனக்கு இந்த மிடில் பர்த் பிடிச்சிருக்கு, அதனாலதான் சரி இங்க நின்று ஒரு ரெக்கார்டிங் பண்ணலாம் அப்படின்ட்டு கேமரா ஆன் பண்ணியாச்சு. நான் இப்படி படுத்துட்டு இருக்கேன்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து மிடில் பர்த்தோட பெரிய விண்டோ இருக்கு. நல்லா காத்தும் வருது, நைட்டு ஃபுல்லா நல்ல வியூவும் இருக்கு. ஸோ இப்படி இப்படி படுத்துக்கிட்டே ஜாலியா வேடிக்கை பார்த்துக்கிட்டே போற மாதிரி இருக்கு. ஸோ நல்லா இருக்கு, அதான் சொல்ல வரேன். இது வந்து ஐசிஎஃப் கோச்ல வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது, ஏன்னா அதோட விண்டோவே வந்து சின்னதா இருக்கும். இது எல்ஹெச்பின்றதுனால விண்டோ ரொம்ப பெருசா இருக்கு. நான் இறங்கும் போது காட்டுறேன் உங்களுக்கு, கோயம்புத்தூர்ல இறங்கும் போது காட்டுறேன். விண்டோ வந்து பெருசா இருக்கு, அதனால வந்து நல்ல வியூ கிடைக்குது. ஆக்சுவலி ஐ லைக் திஸ் பிளேஸ். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து மிடில் பர்த் பிடிச்சிருக்கு. ஆமா, இப்போ மிடில் பர்த் டூர் பார்க்கலாம். பாத்தீங்களா, சொன்னல அந்த வியூ இதுதான். அழகா இங்க படுத்துக்கிட்டே அந்த வியூ பார்க்கலாம். செமையா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் நைட்ல எதுவும் தெரிஞ்சிருக்காது, இதுவே ஒரு பகல் ட்ரெயினா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இட்ஸ் ஓகே. Chai. Chai, chai. ஈரோடு ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோம். இப்போதான் வந்து ஒரு கேப்பே கிடச்சிருக்கு வெளியில வந்து பேசுறதுக்கு. இவ்வளோ நேரம் இந்த இடம் வந்து ஃபுல்லாக கூட்டமாக இருந்தது. ஆக்சுவலி ரொம்ப கூட்டம்னு இல்லை, நைட் ஏறணும் பார்த்தீங்களா, அப்போ தான் பயங்கர கூட்டமாக இருந்தது. நடுவில் காட்பாடி ஜோலார்பேட்டில் நிறைய பேர் இறங்குனாங்க. பட் இருந்தாலும் அந்த அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸ் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அது எதுவும் பண்ண முடியாது, நார்த் சைட்லேருந்து வர ட்ரெயின் அப்படி தான் இருக்கும். அதை பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ட்ரெயினை பற்றி பார்க்கலாம். ட்ரெயின் நம்பர் வந்து 13351, தன்பாத்லேருந்து ஆலப்புழா போகிற ட்ரெயின். இது வந்து வீக்லி எல்லா நாளும் ஓடக்கூடிய ட்ரெயின். ஸோ டெய்லி ரன்னிங் ட்ரெயின் இது வந்து. ஆக்சுவலி நான் வந்து தக்கல்ல தான் வந்து புக் பண்ணேன். ஸோ எக்ஸ்ட்ரா 100 வரும், ஒரு 425 அந்த ரேஞ்சில் வந்தது. எனக்கு சரியாக தெரியல, நான் மென்ஷன் பண்ணுறேன் இங்கே அமௌண்ட் எவ்வளோன்னு. அண்ட் இந்த ட்ரெயின் வந்து ஒரு 2 நாளாக ரன் ஆகிட்டு இருக்கு. நேற்று காலையில், அதுக்கு முந்தா நாள் காலையில் தன்பாத்தில் எடுத்தது. தன்பாத்ன்றது ஜார்க்கண்ட். அங்கே எடுத்து விசாகப்பட்டினம் வழியாக சென்ட்ரலில் வந்து ஒரு சேஞ்ச் நடந்து லோக்கோ தூக்கி ஃப்ரண்ட்டில் போட்டு அண்ட் டுவர்ட்ஸ் அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட், சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், அப்படி அது வழியாக ஆலப்புழா போகுது. இன்னைக்கு மதியானம்
ஒரு 3 o'clock 2:30 ரேஞ்சில் ஆலப்புழா போயிடும். பட் நான் வந்து கோயம்புத்தூர்ல இறங்கிடுவோம். இன்னைக்கு நம்ம பிளான் வந்து கோயம்புத்தூர் சுற்றி பார்க்கறது தான். நைட் எப்படி தூங்குனேன்னு கேட்காதீங்க, அதை வேற ஏன் கேட்குறீங்க? நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு தம்பி, அது மாதிரிதான் இருக்கு. நான் போக போக சொல்றேன், இருங்க. ஆக்சுவலி இப்போ ஈரோடில் வந்து க்ளீன் பண்ணி விட்டு போயிருக்காங்க, தெரியுதா? வாசனையா எதையோ அடிச்சு விட்டு போயிருக்காங்க. ஓகேவா இருக்கு. திருப்பூர் தாண்டி கோயம்புத்தூர் நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல நான் வந்து நேற்று நடந்த சம்பவம்லாம் சொல்லிடுறேன். நைட்டு போய் ஏறினோடனே என்ன ஆச்சுன்னா, உள்ள ஒரு மாதிரி ஹியூமிடிட்டி கலந்து ஒரு வேர்வை வரும் பாத்தீங்களா, அப்படியே அனல் ஹீட் ஏறும் பாத்தீங்களா, அது மாதிரி இருந்தது. நான் ஏறினோடனே போய் மிடில் பர்த்ல படுத்துட்டேன். ஏன்னா நாங்க நிக்க கூட இடம் இல்லை, போய் படுத்துட்டேன். பட் அங்க மிடில் பர்த்ல உட்கார கூட முடியாது, இப்படிதான் உட்காந்துட்டு இருக்கணும். அதுவும் இல்லாம அவங்க அந்த பான் குட்காலாம் போடுறாங்கல்ல, அதோட ஸ்மெல் வந்து பெர்ஃப்யூம் மாதிரி அடிச்சு வச்சிருக்காங்க எல்லா இடத்துலயும். எனக்கு மூச்சு விடவே ரொம்ப கஷ்டமா இருந்தது ஸ்டார்டிங்ல. எனக்கு அது செட்டே ஆகலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மாதிரி இருந்தது, சஃபோகேட்டிங்கா, வேர்வை ஊத்திக்கிட்டு மூச்சோட சஃபோகேட்டிங்கா. இந்த மாதிரி ஒரு ஜேர்னி நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை. பட் இதுவும் ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். எவ்ரிதிங் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? அதுக்கப்புறம் பழகி போச்சு எனக்கே இந்த ஸ்மெல். ஓகே, இப்படிதான் இருக்கும், நம்ம இப்படிதான் இருந்தா அவ்வளோ. நைட்டு ஃபுல்லாக அப்படியே பழகி போச்சு. நைட்டு நடுவில் நிறைய சம்பவம் நடந்தது. ஒருத்தருக்கு வந்து டிடிஆர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இது ரிசர்வ் கோச் தானே, ஏன் அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸ்லாம் இங்கே இருக்காங்கன்னு. அப்புறம் டிடிஆர் வந்து எல்லாரையும் வந்து எழுப்பி அனுப்பிச்சு விட்டாரு. ரியலி கிரேட். அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, திருப்பி அதே தான். டிடிஆர் அந்த பக்கம் போன பிறகு இவங்க திருப்பி வந்து உள்ள உட்காந்துக்கிட்டாங்க. அவரையும் என்னங்க சொல்ல முடியும், அவரும் அவர் கடமையை செஞ்சுட்டு தான் இருக்காரு. அவரும் வந்து போங்க போங்க தான் சொல்றாரு. அவரால் எப்படிங்க வந்து எத்தனை வாட்டி சொன்னாலும் மக்களும் கொஞ்சம் கேட்கணும். பட் இது அங்க இல்லை. அண்ட் கிளீனிங்கும் வந்து எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இருந்தாலும் அங்க இங்க வந்து குட்கா பான்பராக் போட்டு நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. ரெட் கலர் ட்ரெயினும் ஆல்ரெடி ரெட் கலர்ல தான் இருக்கு, இன்னும் எக்ஸ்ட்ராவா வந்து ரெட் கலர்ல பெயிண்ட் அடிச்சு விட்டுருக்காங்க எல்லா இடத்துலயும். நாம தானங்க பாத்துக்கணும். இங்கேயே டஸ்ட்பின்லாம் கூட இருக்கு, அழகா வந்து பாட்டில் குடிச்சிட்டு இங்க போடலாம். அதை விட்டுட்டு அவங்க அங்கேயே போட்டுறாங்க. சொல்றதுக்கு இல்ல. அதுக்கப்புறம் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே டிடிஆர் கிட்ட, அவங்க திருப்பி வந்து ஆர்பிஎஃப்க்கு போன் பண்ணிட்டாங்க. அவங்களும் வந்து சொல்லி பார்த்தாங்க, செருப்பு எடுக்கிறேன்ட்டு கீழே நோண்டிட்டு இருந்தாரு ஒருத்தர், போறேன்ட்டு. அவங்க போனோடனே அவர் அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. இது மாதிரி நைட் ஒரே ரொம்ப கூட்டமா இருந்தது. ஆக்சுவலி நைட்டு என் சீட்லாம் கூட உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க மிடில் பர்த்ல. நான் கால் நீக்கி, நானே ஏற்கனவே குட்டி தான், ஷார்ட் தான், என் கால் நீட்டி கொஞ்சம் தூரம் ஸ்பேஸ் இருக்கும்ல, அந்த இடத்துல ஏறி உட்கார ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கும் லைட்டா டிஸ்டர்பிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், பையா நீச்சே ஜாவோ, நமக்கு புரியுற இந்திய வச்சு பையா நீச்சே ஜாவோன்னு சொன்னேன். அவரும் அழகா போய் உட்காந்துக்கிட்டாரு ஓரமா. இது மாதிரிதான் இருந்தது. அதுக்கப்புறம் வேற ஒரு சம்பவம் நடந்தது. ட்ரெயின்ல வரீங்கன்னா ஜாக்கிரதையா வாங்க. இப்போ என்ன நடந்ததுன்றது நீங்களே கேளுங்களேன். ட்ரெயின்ல வரீங்கன்னா உங்க எக்யூப்மெண்ட்ஸ், போன்ஸ் எல்லாத்தையுமே பத்திரமா வச்சுக்கோங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு வடக்கு ட்ரெயின்ல வரீங்கன்னா இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒருத்தர் போன் வந்து விழுந்துட்டு இருக்கு கீழே. நான் வந்து மிடில் பர்த், எனக்கு மேல அப்பர் பர்த், கீழே லோயர் பர்த். அப்பர் பர்த்ல இருக்க ஒரு போன் வந்து சைட்ல இருந்து வழுக்கி கீழே விழுந்துட்டு இருக்கு. இங்க கீழே உட்காந்துட்டு இருக்க ஏதோ ஒரு ஹிந்தி பையா வந்து எடுத்து அவர் பேக்ல வச்சுட்டு இருக்காரு. இவரு ஏந்து அதுக்கப்புறமா அந்த போனை வந்து தேடிக்கிட்டு இருக்காரு, எங்க இருக்கு. நான் வந்து நல்லா அப்பதான் தூங்கிட்டு இருந்தேன், அசது எங்க இருக்குன்னு கேட்டாரு. இல்ல நான் எதுவும் பாக்கல அப்படின்றேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவர் போன்லாம் அடிச்சு பாக்குறாரு, ஒரு போன் தொலைஞ்சிருச்சு போல அப்படின்லாம் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த போன் அடிக்கிறப்போ ரிங்டோன் சவுண்ட் கேட்டுது, அவர் பேக்ல இருந்து கேட்டுது அந்த சவுண்டு. உடனே அவர் வந்து கேட்டாரு, ஓ துமாரே போன் அப்படின்னாரு. ஆமா ஆமா அப்படின்னு சொன்னோடனே அந்த போன் எடுத்து அவர்கிட்டே கொடுத்துட்டாரு. இது வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவர் அந்த போனை கீழே விழுந்தப்பவே எடுத்து உடனே அவர்கிட்ட கொடுத்துருக்கலாம். அவர் எதுக்கு அதை எடுத்து பேக்ல வச்சாருன்னு எனக்கு தெரியல. லைவா ஒரு சம்பவம் நான் இன்னைக்கு பார்த்தேன். ஒரு சம்பவம் இல்ல, நிறைய சம்பவம். ஆக்சுவல் வடக்கு ட்ரெயின்ல நான் இன்னைக்கு வந்திருக்கேன்.
அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாவே இப்படிதாங்க போச்சு. அதனாலயே ஒண்ணுமே எடுக்கல. நான் ஸ்டேஷன் மட்டுமே தான் கவர் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் இந்த இடம்லாம் ஒரு மாதிரி காலியா இருக்கு. ஆக்சுவலி காட்பாடி ஜோலார்பேட்ல எல்லாம் இறங்குனாங்கன்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறம் ஓகே, பட் எல்லாரும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஈரோடு வந்தது, ஈரோடுல இறங்குனாங்க. திருப்பூர்ல முக்காவாசி கூட்டம் இறங்கிடுச்சு. நான் நினைச்சேன் கேரளா வரைக்குமே கூட்டம் போகணும், பட் திருப்பூர்லயே முக்காவாசி கூட்டம் வந்து இறங்கி காலி ஆயிடுச்சு ட்ரெயின். ஸோ இப்போ வந்து ஓகேவா தான் இருக்கு. நம்ம இப்போ வந்து கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கோம். இன்னொரு கொஞ்ச நேரத்துல கோயம்புத்தூர் ரீச் ஆயிடுவோம், இன்னொரு 1/2 hourல. அங்க போனோடனே நம்மளோட செமையான எக்ஸ்ப்ளோரிங் ஆரம்பிக்குது. இதுதாங்க என்னோட ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர் போறது. ஆக்சுவலி இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க, எனக்கு இந்த ட்ரெயின் ஜெர்னி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நார்மல் ட்ரெயின் ஜெர்னி இல்ல, இது ஒரு வித்தியாசமான ட்ரெயின் ஜெர்னில, அதனால எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஐ லைக் இட். அவ்வளவுதான் சொல்ல முடியும், அதுக்கு வேற எதுவும் சொல்ல முடியாது. அண்ட் அழகான சன்ரைஸ். அண்ட் நம்ம இங்க மைக்லாம் வாங்கியிருக்கோம். நிறைய பேர் வந்து வாய்ஸ் சரியா கேட்கலன்னு சொன்னீங்க. எனக்கே என் வீடியோ எடிட் பண்ணும்போது வாய்ஸ் சரியா கேட்க மாட்டேது. அதனால இப்போதைக்கு ஒரு மைக் வாங்கி மாட்டிருக்கோம். நல்லா கேட்குதா இல்லையான்றத கமெண்ட் பண்ணுங்க. ட்ரெயின்ல நீங்க டிஃபன் வந்து வாங்கிக்கலாம், ஆல்ரெடி வித்துட்டு தான் இருக்காங்க, ஸ்டேஷன்ஸ்லயே விற்கிறாங்க. அண்ட் ஆன்போர்ட் பேண்ட்ரி காரும் இருக்கு, ஆன்போர்ட் கேட்டரிங்கும் இருக்கு, எல்லாமே இருக்கு, நீங்க வாங்கிக்கலாம். நாங்க வந்து 8:30க்குலாம் கோயம்புத்தூர் போய் இறங்கிடுவோம். எதுக்கு டிஃபன், நம்ம அங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். இதுதான். அண்ட் நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிடுச்சு. 8:30க்கு வந்திருக்கு. ஸ்கெடியூல் படி 8:27 வரணும். ஒரு 3 minutes டிலேயாக வந்திருக்கு. அதெல்லாம் பரவாயில்லைங்க, அழகாக வந்து கூப்பிட்டு விட்டாச்சு. எனக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருந்தது, புதுசாக இருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஸோ நல்லா இருந்தது ஜேர்னி. இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த விலாகில் நீங்கள் வந்து நான் கோயம்புத்தூர் சுற்றுறதுலாம் பார்ப்பீங்க. அதெல்லாம் அழகான கண்டென்ட் இருக்குது. அழகான கோவை மாநகரத்தை நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். பாய் அண்ட் குட் மார்னிங். டாடா. நல்லபடியாக ஆலப்புழா போய் சேரு.